முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேரில் சந்தித்து பேசியுள்ளார். இந்த சந்திப்பின் போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சகோதரர் மு.க. முத்து மறைவுக்கு சீமான் ஆறுதல் தெரிவித்தார். இந்நிலையில் மு.க. முத்து மறைவுக்கு இரங்கல் கூறிய பல்வேறு அரசியல் தலைவர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நன்றி கூறியுள்ளார். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மாமண்டூர் அடுத்து சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தில் பெயர் பலகை இல்லாமல் சென்ற ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு அமைச்சர் சிவசங்கர் அறிவுரை வழங்கினார். மேலும் ஆம்னி பேருந்துகளில் அதிக ஒலி எழுப்பும் ஒலிபெருக்கிகளை அகற்ற அமைச்சர் அறிவுறுத்தினார். ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி காலத்தில் மதுபான விற்பனையில் ரூபாய் 3,500 கோடி ஊழல் நடந்ததாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு ஆந்திர போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த மதுபான ஊழலில் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு மாதந்தோறும் சராசரியாக ரூபாய் 50 கோடி முதல் 60 கோடி வரை லஞ்ச பணம் அனுப்பி வைக்கப்பட்டதாக கோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்ட ஆந்திர போலீசார் குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பரபரப்பான அரசியல் சூழலில் பாராளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இந்த கூட்டத்தொடரில் முக்கியமான பல மசோதாக்களை கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. அதேபோல எதிர்க்கட்சிகளும் பல முக்கிய விவகாரங்களை எழுப்ப திட்டமிட்டுள்ளன. குறிப்பாக ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் அதை நிறுத்தியதற்கான உரிமை கோரும் அமெரிக்க அதிபர் டிரம்பின் அறிவிப்பு, பீகாரில் தேர்தல் ஆணையம் நடத்தி வரும் சிறப்பு வாக்காளர் திருத்தம் உள்ளிட்ட பிரச்சினைகளில் மத்திய அரசின் பதில் கேட்டு போர்க்கொடி தூக்க முடிவு செய்துள்ளன. இந்தோனேஷியாவின் வடக்கு சுலோவேசி கடற்கரையில் கிரிகோரியஸ் பார்சிலோனா என்ற சொகுசு கப்பலில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இதில் பயணம் செய்த 250க்கும் மேற்பட்டோர் உயிரை காப்பாற்றிக் கொள்ள கடலில் குதித்தனர். இந்த விபத்தில் 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். 150க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டனர். மற்றவர்களை மீட்கும் பணி துரிதமாக நடந்து வருகிறது. விபத்து குறித்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளன. ஐசிசியின் வருடாந்திர மாநாடு சிங்கப்பூரில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டது. இந்நிலையில் வரும் 2027, 2029 மற்றும் 2031 ஆண்டுகளில் நடைபெறவுள்ள ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிகளை நடத்தும் உரிமையை இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் கிரிக்கெட் வாரியத்திற்கு வழங்கப்பட்டது. பீடே உலகக்கோப்பை மகளிர் செஸ் போட்டி ஜார்ஜியாவில் உள்ள படுமி நகரில் நடைபெற்று வருகிறது. இதன் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் முன்னணி வீராங்கனையான கொனேரு ஹம்பி காலிறுதியில் சீனாவை சேர்ந்த சாங்கை எதிர்கொண்டார். இப்போட்டியில் ஹம்பி வெற்றி பெற்றார். இதனையடுத்து அவர் விளையாடிய 2வது காலிறுதிப் போட்டி டிராவில் முடிந்தது. இதன் காரணமாக மகளிர் செஸ் உலகக்கோப்பை அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறிய முதல் இந்திய வீராங்கனை என்ற பெருமையை ஹம்பி பெற்றார்.